திருச்சி கிழக்கில் களமிறங்கும் மு.க. அழகிரி. த.வெ.க.வுக்கு எதிராக ஸ்டாலின் போடும் மாஸ்டர் பிளான். சற்று முன் ஸ்டாலின் மு.க. அழகிரி திடீர் சந்திப்பு. அதாவது தமிழக அரசியலில் அடுத்த அதிரடியாக புதிய புயலை கிளப்பியிருக்கிறார் மு.க. அழகிரி. ஆமாங்க, தமிழக அரசியலில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயின் த.வெ.க. ஆட்சி பெரும்பான்மை இடங்களை பிடித்து ஆட்சி அமைத்தது. இந்த ஒரு விஷயம் தமிழக அரசியலையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதிலும் இந்த தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் கூட அவர் நின்ற தொகுதியில் தோற்றுவிட்டார். இதுவும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. அது மட்டுமில்லாமல் என்னதான் பெரும்பான்மை இடங்கள் விஜய் கட்சிக்கு கிடைத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் கிடைக்காததால் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் தயவை பெற்றுதான் ஆட்சி அமைத்தார் விஜய். பின்னர் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு இப்போது விஜயின் கட்சியை நோக்கி மொத்தமாக சென்றுவிட்டனர். இந்த ஒரு விஷயம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கோபத்தை தூண்டியது. அது மட்டுமில்லாமல் பல வருடங்களாக கூட இருந்த காங்கிரசும் திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு விஜய் கட்சியில் இணைந்துவிட்டது. அதேபோல கூட்டணி கட்சிகளும் அதையவே செய்துவிட்டது. இதன் காரணமாக இதற்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பல கட்ட அரசியல் காய் நகர்த்தல்களை செய்து வந்தார். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இடைத்தேர்தல் என்பது நிறைய இடங்களில் நடக்க இருக்கிறது. அதற்கு காரணம் விஜயின் த.வெ.க. கட்சியில் இணைவதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் அவர்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றனர். அதேபோல திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்கள் நடக்க இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அதாவது நடக்கப் போகின்ற இடைத்தேர்தல்களில் மட்டும் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றிவிட்டால் விஜயின் ஆட்சியை எளிதாக கவிழ்த்துவிடலாம். ஆகவே அதை மனதில் வைத்துதான் தனது அரசியல் சாணக்கியத்தனத்தை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அவிழ்த்துவிட்டிருக்கிறார். ஆமாங்க, இப்போது சாதாரணமாக திமுக கட்சி மட்டும் களமிறங்கினால் விஜயின் கட்சியை இந்த இடைத்தேர்தலில் வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயமாக இருக்காது. ஆகவே புதிதாக ஒரு ஆயுதம் இந்த இடத்தில் தேவை என்பதை உணர்ந்து மு.க. அழகிரியை அணுகியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதற்கு மு.க. அழகிரியும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறியிருக்கிறாராம். இது குறித்து அண்மையில் இந்த இருவரும் சந்தித்து பேசியிருக்கின்றனர். அதேபோல திருச்சி கிழக்கில் மு.க. அழகிரி திமுக சார்பில் எம்எல்ஏ வேட்பாளராக களமிறங்க இருப்பதாகவும், அதேபோல மு.க. அழகிரியின் ஆதரவாளர்களும் தமிழகம் முழுக்க நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல்களில் திமுகவுக்கு பக்கபலமாக வேலை செய்ய போகிறார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் விஜயை வீழ்த்த புதிய சக்தியாக மு.க. அழகிரியை உள்ளே கொண்டு வந்து ஸ்டாலினின் இந்த ஒரு அரசியல் காய் நகர்த்தல் என்பது விஜய்க்கு எதிராக திரும்பியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்க, இந்த ஒரு அரசியல் வியூகம் என்பது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.